ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி வேவி நோட்ஸ். நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் முதல் இயலில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி பார்த்தோம். இந்த வீடியோவில் 2வது இயலில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் நம்மளோட கண்டென்ட் பிடிச்சதுனால பிடிஎஃப் ஃபைல் கேட்டிருந்தாங்க. இந்த இலக்கண பகுதிக்கான பிடிஎஃப் லிங்க்ஸ் உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட 3வது பருவத்தை பொறுத்தளவுக்கு நம்ம இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். பெயர் சொல் அப்படின்ற இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். நம்ம போன இலக்கண பகுதியில் சொல் அப்படின்றத 4 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதில் முதல்ல வரக்கூடிய பெயர் சொல் அப்படின்றத பற்றி தான் இந்த இலக்கண பகுதியில் ரொம்ப பிரீஃபாக பார்க்க போகிறோம். பெயர் சொல் அப்படின்றது ரொம்ப சிம்பிளானது தான். ஒன்றினுடைய பெயரை குறிக்கக்கூடியது தான் பெயர் சொல். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மரம், பள்ளிக்கூடம், சித்திரை இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இவை ஒன்றினை குறிக்கக்கூடிய பெயர்களாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பெயரை குறிக்கக்கூடியது தான் பெயர் சொற்கள். அடுத்து இந்த பெயர் சொற்களை எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 6 வகைகளாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த 6ஐயுமே பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர் அப்படின்னு பெயர்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இந்த இலக்கண பகுதி மொத்தத்துக்குமே ரொம்ப சிம்பிளான இலக்கண பகுதி தான். அதாவது இந்த வார்த்தைகளுக்குள்ளேயே அதற்கான அர்த்தமும் புதஞ்சிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த இலக்கண பகுதி மொத்தமே ரொம்ப ஈஸி தான். இப்போது இதெல்லாம் தனித்தனியாக என்னென்னு பார்க்கலாம். பொருட்பெயர், அதாவது ஒரு பொருளினுடைய பெயரை குறிக்கக்கூடியது தான் பொருட்பெயர். இது உயிருள்ள பொருளை குறித்தாலும் சரி, உயிரற்ற பொருளை குறித்தாலும் சரி, பொருள்களை குறித்தா அது பொருட்பெயர். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா மரம், செடி, மயில், பறவை இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் இடப்பெயர், அதாவது ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்கக்கூடியது தான் இடப்பெயர். எடுத்துக்காட்டாக சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கடுத்து காலப்பெயர், இதுக்குள்ளேயும் அதுக்கான அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. அதாவது காலத்தினை குறிக்கக்கூடியது தான் காலப்பெயர். எடுத்துக்காட்டாக நாள், நிமிடம் அதெல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் சினைப்பெயர், இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சினை அப்படின்னா ஒரு பொருளினுடைய உறுப்பை குறிக்கக்கூடியது. ஸோ ஒரு பொருளினுடைய உறுப்பை பர்டிகுலராக குறிக்கக்கூடியது தான் சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு உதாரணமாக கண், கை அப்படின்றதெல்லாம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதே மாதிரி இலை, கிளை அப்படின்றதெல்லாம் தாவரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இந்த மாதிரி ஒரு பொருளினுடைய உறுப்புகளை குறிக்கக்கூடியது தான் சினைப்பெயர். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பண்பு பெயர், இதுவும் சிம்பிளானது தான். ஒரு பொருளினுடைய பண்பை குறிக்கக்கூடியது தான் பண்பு பெயர். இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருள் வட்டமாக இருக்கா இல்லை சதுரமாக இருக்கா அப்படின்ற பண்புகள் எல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் தொழிற்பெயர் அப்படின்றது என்னன்னா ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது தான் தொழிற்பெயர். எடுத்துக்காட்டா படித்தல், ஆடுதல், நடித்தல் இந்த மாதிரி தொழில்களை சொல்லலாம். இந்த மாதிரி அந்தந்த வார்த்தைகளுக்குள்ளேயே அவற்றுக்கான அர்த்தமும் புதஞ்சிருக்கு. ஸோ இந்த இலக்கண பகுதியை கொஞ்சம் புரிஞ்சு படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ 6 வகை சொற்கள் படித்தோம் இல்லையா, இந்த 6 வகை சொற்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. காவியா வந்தால் அப்படின்றதுல இந்த காவியா அப்படின்றது என்னன்னா பொருட்பெயர். நம்ம முன்னாடியே படித்தோம் இல்லையா, உயிருள்ள பொருள்களை குறித்தாலும் சரி, உயிரற்ற பொருள்களை குறித்தாலும் சரி, பொருளை குறிக்கக்கூடிய பெயர் பொருட்பெயர். அதுக்கப்புறம் காவியா பள்ளிக்கு சென்றால், இந்த பள்ளி அப்படின்றது இடத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இடப்பெயர். அடுத்து பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி, இந்த மணி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இது காலப்பெயர். அதுக்கப்புறம் காவியா தலையை அசைத்தால், இதில் வரக்கூடிய அந்த தலை ஒரு உறுப்பு. ஸோ உறுப்பை குறிக்கக்கூடிய பெயர் சினைப்பெயர். அதுக்கப்புறம் பயிர்கள் பசுமையாக இருந்தன, இதில் இந்த பசுமை அப்படின்ற சொல் பயிரில் இருக்கக்கூடிய ஒரு பண்பை குறிக்குது. ஸோ இது பண்பு பெயர். அதுக்கப்புறமா நடனம் ஆடுதல் சிறந்த கலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஆடுதல் அப்படின்றது ஒரு தொழிலை குறிக்குது. ஸோ இது தொழிற்பெயர். அதுக்கப்புறம்
இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு இதுக்கு பேர் வைக்கிறப்போ அந்த பெயர் சொல் இருக்கு இல்லையா, அந்த பெயர் சொற்களை அவை வழங்கக்கூடிய விதத்தின் அடிப்படையில 2 வகையா பிரிக்கிறாங்க. அது என்னன்னா இடுகுறி பெயர், காரண பெயர். இதுல ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர் அப்படின்றதுன்னா என்னன்னு பார்க்கலாம். இடுகுறி பெயர் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு பொருளுக்கு பேர் வைக்கிறப்போ காரணமே இல்லாம ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி காரணமே இல்லாம ஒரு பொருளுக்கு பேர் வைக்கக்கூடியதைத்தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த பொருட்களுக்கு ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு ரீசன் கிடையாது. இந்த மாதிரி காரணம் இல்லாம பேர் வைக்கக்கூடியதைத்தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த இடுகுறி பெயரையுமே 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இதுல ஃபர்ஸ்ட் இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்ற பத்தி பார்க்க போறோம். இதுல வரக்கூடிய இந்த இடுகுறி அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே காரணம் ஏதுமின்றி அப்படின்ற வார்த்தை கண்டிப்பா வரணும். ஓகேங்களா? நம்மளுடைய முன்னோர் வந்து காரணம் எதுவுமே இல்லாம எல்லா பொருள்களையும் பொதுவா குறிக்கக்கூடிய சில சொற்களையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா பொருள்களையும் பர்டிகுலரா குறிக்கக்கூடிய சில சொற்களையும் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பொருள்களையும் பொதுவா குறிக்கக்கூடிய சொற்களை வந்து இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உதாரணமா மரம், பழம் அப்படின்ற சொற்களை கொடுத்துருக்காங்க. அதாவது உயரமா வளர்ந்து நிற்கக்கூடிய எல்லா தாவரங்களையுமே நம்ம மரம் அப்படின்ற ஒரு பொதுவான சொற்களால தான் குறிப்பிடுறோம். அதே மாதிரி எல்லா மரங்களுமே அவற்றின் தன்மைக்கேற்ப சில உணவுப் பொருட்களை நமக்கு கொடுக்குது. அந்த எல்லா பொருட்களையும் பொதுவா குறிப்பிடுறதுக்கு பழம் அப்படின்ற ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்துறோம். இந்த மாதிரி காரணம் எதுவுமே இல்லாம பொதுவா இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் குறிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது தான் இடுகுறி பொதுப்பெயர். அதுக்கப்புறமா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காரணம் ஏதுமின்றி பர்டிகுலரா ஒரு சிலரை குறிக்கிறதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பர்டிகுலரா குறிக்கிறதுக்கு பேர் வச்சதைத்தான் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உதாரணமா மா, வாழை அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தாவரத்திற்கு இன்ன பெயர் அப்படின்னு பர்டிகுலரா சொல்றதுனால தான் இதை வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காரண பெயர் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சில பொருட்களுக்கு குறிப்பிட்ட காரணம் கருதி அதற்கு வந்து அந்த பேரை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரணத்தோட ஒரு பொருளுக்கு பேர் வைக்கிறது தான் காரண பெயர் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நாற்காலி, கரும்பலகை அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். நாற்காலியை பொறுத்தளவுக்கு 4 கால்கள் இருக்கிறதுனால தான் நாற்காலி அப்படின்ற பேர் வந்திருக்கு. கரும்பலகையை பொறுத்தளவுக்கு அந்த கரும்பலகை வந்து கருப்பா இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து கரும்பலகை அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ஒரு காரணம் கருதி பேர் வைக்கக்கூடியது தான் காரண பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரண பெயரையும் 2 வகையா பிரிக்கிறாங்க. காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். இதுல ஃபர்ஸ்ட் காரண பொதுப்பெயர் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். காரண பெயர் அப்படின்றது ஞாபகம் வந்துட்டாலே குறிப்பிட்ட காரணமுடைய அப்படின்ற சொல் வந்து நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வரணும். அதாவது நம்முடைய முன்னோர்கள் வந்து குறிப்பிட்ட காரணத்தோட பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் குறிக்கிறதுக்கு சில பெயர்கள் வச்சிருக்காங்க. அதைத்தான் காரண பொதுப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உதாரணமா பறவை அப்படின்றத சொல்லலாம். அதாவது ஒரு பறக்கக்கூடிய தன்மை கொண்ட உயிரினத்தை பறவை அப்படின்னு சொல்றாங்க. பறக்கக்கூடிய தன்மை கொண்ட உயிரினங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்கு. இந்த மாதிரி பறக்கக்கூடிய தன்மை கொண்ட எல்லா உயிரினங்களையும் பொதுவா குறிக்கிறதுக்கு இந்த பறவை அப்படின்ற சொல் வந்து பயன்படுது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் குறிக்கிறதுக்கு வைக்கக்கூடிய பெயர் தான் காரண பொதுப்பெயர். அதுக்கப்புறமா காரண சிறப்பு பெயர் அப்படின்ற பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு காரணத்தோட ஒரு இதுக்கு பேர் வைக்கிறப்போ பர்டிகுலரா ஒன்னை வந்து சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் காரண சிறப்பு பெயர். இதற்கு உதாரணமா வளையல் மற்றும் மரங்கொத்தி இப்படின்றதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு இதை குறிக்கிறதுக்கு காரணத்தோட பேர் வைக்கிறத தான் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்வேர்ட் பார்க்க போறோம். கீழ்கண்டவற்றில் இருக்கக்கூடிய இடுகுறி பெயரை வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய பறவை, முக்காலி, மரங்கொத்தி இது 3மே காரண பெயர்கள். ஸோ மீதம் இருக்கக்கூடிய மண் அப்படின்றது தான் இடுகுறி பெயர். அதுக்கப்புறமா காரண பெயரை வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய மரம், சுவர், யானை அப்படின்றதெல்லாம் இடுகுறி பெயர்.
இந்த வளையல் அப்படின்றது தான் ஒரு காரணத்தோட வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் காரண பெயர். அதுக்கப்புறமா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்ற வட்டம்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மீன்கொத்தி பறவை அப்படின்றது ரெண்டுமே காரண பெயர்களா சேர்ந்துரும். ஸோ இதை ஈஸியா நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இதுல மீதம் இருக்கக்கூடிய வயல் மற்றும் வாழை இது ரெண்டுமே இடுகுறி வகையைத்தான் சேர்ந்தது. ஆனா இந்த வயல் அப்படின்றது இடுகுறி பொது பெயரை சேர்ந்தது. ஸோ இந்த மீதம் இருக்கக்கூடிய வாழை தான் இடுகுறி சிறப்பு பெயர். அதுக்கப்புறமா ஒரு செய்யுள் பகுதி கொடுத்து அதை ஏற்றவங்க யாரு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த செயல் பகுதியை ஏற்றினவங்க யாருன்னா முத்தரையனார் அவர்கள். இந்த முத்தரையனார் அவர்கள் மலேசிய நாட்டு கவிஞர் அப்படின்றதையும் குறிப்பா சொல்லியிருக்காங்க. இதை குறிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த இலக்கண பகுதியை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த இடுகுறி பெயர் காரண பெயரை பொறுத்தளவுக்கு அவற்றினுடைய வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பெயர் சொல்ல எத்தனை வகைகளா பிரிக்கிறாங்க, அவை என்னென்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த இலக்கண பகுதி முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல அடுத்த இலக்கண பகுதி பார்க்கலாம். நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.